ஹல்வானா யாருக்கு தான் பிடிக்காது? நினைச்சதும் நாக்கில் எச்சில் ஊற ஒரு ஸ்வீட்னா அது ஹல்வா தான். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரோட ஃபேவரட்னே சொல்லலாம். இன்னைக்கு வெண்பூசணியை வச்சு வெரைட்டியா ஒரு காசி அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு வெண்பூசணியை இந்த மாதிரி கிரேட்டர்ல நல்லா துருவி தண்ணி பிழிஞ்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல நெய் சேர்த்து அது கூட முந்திரி சேர்த்து அதை நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிழிஞ்ச பூசணியை மட்டும் அது கூட சேர்த்து நல்லா நெய்யிலேயே ரோஸ்ட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நம்ம வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்வாவோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம பிழிஞ்சு வச்ச தண்ணி அது கூட சேர்த்து நல்லா அப்சர்வ் வர வரைக்கும் கிளறி விடுங்க. ஒரு கப் சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ரொம்ப கொஞ்சமா எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு வேண்டாம்னா குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்திலே இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துடும். இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி அது கூட சேர்த்து நல்லா கிளறி சட்டியில ஒட்டாம வந்துச்சு அப்படின்னா காசி அல்வா ரெடி. இது வெரைட்டியா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபிளேவரும் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. செய்யற நேரம் ரொம்ப குறைவு.